ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, அஜித்தோட அடுத்த பட அப்டேட் என்ன அப்படிங்கிற ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ அஜித்தை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோக்கள் பேசியிருக்கோம். குட் பேட் அக்லி படம் வந்துச்சோ வரலையோ, அந்த படத்தை பத்தி அவ்வளோ வீடியோஸ் வந்து நாம பேசியிருக்கோம். அந்த படம் பேசுற அளவுக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு. 200-300 கோடி தாண்டி வசூல் சாதனை படைச்ச ஒரு படம் அஜித்தோட படம் அப்படின்னா அது வந்து குட் பேட் அக்லி தான். அதை தொடர்ந்து இப்போ அஜித் அடுத்து எந்த படத்துல கமிட் ஆக போறாரு, நடிக்க போறாரா இல்லையா, சினிமா விட்டே ஓய்வு எடுக்க போறாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கேள்விகள் ரசிகர்களுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. அதையும் நாம வந்து வீடியோவா போட்டிருந்தோம். அஜித் வந்து எப்பவுமே வந்துட்டு சினிமாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதாவே இல்ல. அவரோட படங்கள் கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா வரும் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இது இல்லாம அவர் கார் ரேஸும் நான் கண்டிப்பா போவேன், எனக்கு அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம், ஆனா அதையும் நான் விட மாட்டேன் இதையும் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாரு. எனக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துல எனக்கு படத்தை யாராவது முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, கதை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்றேன், சோ யாரா இருந்தாலும் என்ன அப்ரோச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில இப்போ குட் பேட் அக்லியை தொடர்ந்து அடுத்த படம் அஜித் எப்போ நடிக்க போறாரு, யாரு டைரக்ட் பண்ண போறா, ஹீரோயினே யார் வர போறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இப்ப நமக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி குட் பேட் அக்லி எடுத்திருந்தார் இல்லையா ஆதிக் ரவிச்சந்திரன், அவர் வந்துட்டு அஜித்தோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். சோ அந்த ஃபேன் மூமெண்ட்டை தான் வந்து அந்த படம் ஃபுல்லாவே காமிச்சிருப்பாரு. இப்ப அஜித்தோட அடுத்த படம் எடுக்க போறதும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். சோ அவர் வந்து அஜித்துக்கான கதைகளை இப்ப எழுத ஆரம்பிச்சுட்டாரு. சோ அதுக்கு ஹீரோயினா யார போடலாம், அஜித்துக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ட்ரஸ் யார் இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது, அதாவது த்ரிஷாவை தவிர்த்து வேற யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது சமந்தாவை யோசிச்சிருக்காங்க. ஆனா சமந்தா வந்து ஷார்ட்டா இருப்பாங்க, சோ அதனால வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா KGF ஹீரோயின் ஸ்ரீநிதி ஷெட்டியை தான் இப்ப வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. சோ அஜித்துக்கு ஜோடியா 90% அடுத்த படத்துல வந்துட்டு ஸ்ரீநிதி ஷெட்டி தான் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ இந்த படத்துக்கு யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா வேல்ஸ் ஃபிலிம் தான் வந்து பண்ண போறாங்க. சோ இவங்க இந்த படத்தை எடுத்து பண்றதுக்கு பயங்கர ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்களாம். சோ ஆல்ரெடி ஐசரி கணேஷ் வந்துட்டு இந்த 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த படமும் இப்ப சேர்த்து பண்ண போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த படத்தோட பூஜை எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயர் 2025 நவம்பர்ல பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட பிப்ரவரி அண்ட் மார்ச் இதுக்குள்ளவே ஷூட்டிங் முடிஞ்சிருமா. அடுத்து மே ஆர் ஜூன்ல வந்து படமே ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன் இந்த மந்த்ல அவங்க குறிப்பா வந்து எடுக்கிறாங்க, ஏன் இந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அஜித் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, நவம்பர் டு பிப்ரவரி தான் எனக்கு வந்து கார் ரேஸ் கிடையாது, அந்த டைமிங்ல நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், சோ அப்ப படங்கள் இருந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதை கனெக்ட் பண்ணி தான் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நவம்பர் டு பிப்ரவரியில அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. சோ அதுக்குள்ளவே ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான எல்லா பிளானிங்கும் இப்பத்துல இருந்தே அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். சோ எல்லா விஷயங்களும் இப்போ ஒர்க் அவுட் போய்கிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் அஜித்தோட அடுத்த படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கறதும் வந்து வெளியில சொல்லுவோம், அதுக்கான போஸ்டரையும் நாங்க ரெடி பண்ணி வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு அடுத்து ஒரு ட்ரீட் ரெடியா இருக்கு, காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அஜித்தோட ரசிகர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து நாம வந்து அஜித்தை வந்து திரையில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அஜித்தோட கரியர்லயே முக்கியமான ஒரு வசூல் சாதனை படைத்த ஒரு படம் அப்படின்னா குட் பேட் அக்லி தான். ஆனா இப்போ எடுக்க போற இந்த படம் வந்து இதையும் முறியடிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு டார்கெட்டா ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, சோ அஜித்தோட அடுத்த மாஸ் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும், அவரோட அடுத்த படத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய டே பை டே அப்டேட் உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.